ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஹாப்பி ராஜ். படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷுடைய அப்பா தான் ஜார்ஜ் மரியன். அவர் ஊருக்குள்ளே ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக வேலை பார்க்குறாப்புல. ஆனால் அந்த ஸ்கூல் பசங்க எல்லாத்தையும் அவருடைய உருவத்தையும் உயரத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவரை குதிரை முட்டை அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இது ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் மொத்த ஊருமே ஜார்ஜ் மரியான குதிரை முட்டை அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இதனாலேயே ஜிவி பிரகாஷ் அப்பாவோட ரோட்டில் அப்படி நடந்து போனால் கூட, டேய் இங்கே வர்றா, இதாண்டா குட்டி குதிரை முட்டை அப்படிங்கிறாங்க ஜிவியை. இதுலேயே நம்ம ஜீவிக்கு ஆத்தாடியோ இந்த ஆளோட போனால் இருக்கிற மன மரியாதையும் சேர்ந்து போயிடும் போல தெரியுதே அப்படின்னு. அதனாலேயே சின்ன வயசில் இருந்து அப்பா கிட்ட பெருசாக ஈடுபாடெல்லாம் கிடையாது இவருக்கு. ஒரு கட்டத்தில் இவர் ஒரு பொண்ணை காதலிக்க, அந்த பொண்ணுமே எதுக்கு என்ன குதிரை முட்டையோட மருமகன் ஊரில் எல்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கா, இங்கே வரு எப்பா தேவையே இல்லை உன் சமாச்சாரமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது நம்ம ஜீவியை. இதனால ரொம்ப விரக்தியுடைய உச்சிக்கு போகிற நம்ம ஜீவி, எப்பா அந்த ஊர்லேயே இனிமேல் நான் இருக்க மாட்டேன், நான் பெங்களூருக்கு போகிறேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு பெங்களூரில் போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாப்புல. அங்கே கதாநாயகியை பார்க்குறாரு, காதல் வயப்படுறாரு. இப்போ நம்ம கதாநாயகி, ஏன் உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மாவெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா, அவங்க ஃபோட்டோ கூட காமிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க போக திருப்பியும் மரண பீதி பற்றிக்குது நம்ம ஜீவியை. ஆத்தாடியோ இந்த பொண்ணுக்கிட்டே நம்ம அப்பா ஃபோட்டோவை காமிச்சு கடைசியில் இந்த பொண்ணு இதை ஒரு காரணமாக சொல்லி வேணான்ட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மரண பீதியில் அவர் இருக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை மரியா ராஜா இளஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல. ஒருத்தருடைய உருவத்தை வச்சு அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன விஷயத்தை தான் ஒரு ஒன்லைன் நாட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் ஃபன்னாக இன்னொரு பக்கம் எமோஷனல் ட்ராமாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. பட் இந்த வருடம் ஃபாதர் சன்னுக்கான சென்டிமெண்ட் வருடம் போல தெரியுது. வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே அப்பா பையனுக்கு இடையிலான அந்த சென்டிமெண்ட் எமோஷன்ஸை பற்றி பேசின படங்களாகவே அமைஞ்சு போச்சு. அந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக இந்த படம் தான். ஆனால் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை இவங்க செட் அவுட் பண்ண விதமாகட்டும், படத்துடைய கிளைமேக்ஸை எந்த அளவுக்கு எமோஷனலாக கன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிற விதமாகட்டும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. அந்த விஷயத்தில் படத்தில் ஜிவி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காப்புல இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக அவர் ஃபன்னாக ஒரு சில விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும், ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகளில் தடுமாற்றமாக என்னென்ன பண்ணுறாரு, அதை காமெடியாக இப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களாகட்டும் அவர் தேவையான விஷயத்தை பண்ணியிருந்தார். படத்துடைய கதாநாயகியான ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். இந்த ரெண்டு பேர் போக அப்பாஸ், கீதா கைலாஷம், மதுரை முத்து, ராம்ஜி அப்படின்னு சொல்லி மற்ற ஆர்டிஸ்டும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இவங்க எல்லாத்தையும் ஓரமாக அப்படி தூக்கி உட்கார வச்சுட்டு இந்த மொத்த படத்தையும் அள்ளி சாப்பிட்டு போனது நம்ம ஜார்ஜ் மரியன் தான். ஜார்ஜ் மரியன் ஏற்கனவே பல படங்களில் சின்ன சின்ன ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு ஏற்கனவே பண்ணி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த படத்தில் அவர் தாங்க படமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை விட்டுருக்காரு இந்த படத்தில். அதுலேயும் அப்பாஸ் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வெகுளித்தனமாக இவர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களாகட்டும், அப்பாஸோட ஆத்தங்கரையில் உட்காந்து பேசி ஒரு சில கதையெல்லாம் சொல்லுவாப்ல, ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவாப்ல, அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக கிளைமேக்ஸை எந்த அளவுக்கு எமோஷனலாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான மேட்ரு. அவர் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். இது போக காட்சிகளாக பார்க்கும்போது கூட சினிமோட்டோகிராஃபி பளிச்சுன்னு தான் இருக்குது இந்த படத்துக்கு. ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக்கில் அப்பாவுடைய அந்த ஒரு மாதிரி சென்டிமெண்ட் சாங் ஒன்று வருது, அந்த பாட்டும் சரி, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு மாதிரி ரொமான்டிக் பெப்பி நம்பர் மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருந்தது, அந்த பாட்டும் சரி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது இந்த ரெண்டு பாடல்களுமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை எந்த அளவுக்கு இவங்க செட் அவுட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை சுவாரஸ்யமாக இவங்க செட் அவுட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காரணம் என்னென்னா, ரெண்டு கதாபாத்திரங்களுக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அது எங்க ஈகோ அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போய் நிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையாக இந்த கதை கிக் ஆஃப் ஆகக்கூடிய அந்த இடமே. ஆனால் அதுதான் இன்ட்ரோல் பிளாக். அதனால படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு இவங்க கதைக்களத்தையும் கதாபாத்திரங்களையும் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டு லவ் டுடே மாதிரி ஒரு பக்கம் கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக பல விஷயங்களை செட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காமெடி அப்படின்னு இறங்கிட்டாலே அது சப்ஜெக்டிவ் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த நியதியும் கிடையாது. எனக்கே இவங்க பண்ண அந்த ஃபன் மூமெண்ட்ஸ், காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர ஒரு சில விஷயங்கள்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. இது உங்களுக்கும் தோணலாம். அதனால இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்னுமே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு பக்கம் இந்த கதை ரொம்ப புதுமையான ஒரு கதைங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது எங்க அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் பொண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஊருப்பட்ட படங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இதை ஒருத்தர் நினைச்சா பரவாயில்ல, ரெண்டு பேரும் நினைச்சா அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமான ஃபேக்டராக எனக்கு பட்டதே தவிர மற்றபடி நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாத நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்லாம் அந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கெஸ் பண்ணக்கூடிய ப்ரிடிக்டபிளான லெவலில் தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயுமே அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எங்க
ஒரு வீட்டில் போய் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசை வாங்குறதுக்காக கூட அந்த ஊருக்குள்ள ஒரு நாள் 2 நாள் சுற்றிட்டாது கடைசியில் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு வரணும்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் ஒரு மன்னிப்பெண்ணிக்கு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தோட ஒருத்தர் வீட்டில் போய் தங்கி கறிக்கஞ்சியெல்லாம் சாப்பிட்டு விழாவை சிறப்பிக்கிற ஒரு குடும்பத்தை இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் இன்னும் சுவாரஸ்யமாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டரான படம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே வாட்ச் தான் இந்த படம். பட் உங்களுக்கு டான் மாதிரி, டிராகன் மாதிரி, ஏன் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சே யூத், இந்த படங்கள் மாதிரி இதில் கிளைமேக்ஸில் எப்படி அப்பா பையனுக்கு இடையிலான அந்த பாச பிணைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படிங்கிற குரூப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள். அடல் கனடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.